ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு புது ஆர்டர் எடுக்கலாம். சரி பக்கத்திலே இருக்கு. இதிலே எடுக்கலாம். ஒரு ஷீல்டு ஒண்ணு பார்த்தேன். இது கான்கிரீட்ல இருக்கிறது. அதனால அத மாரி ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். எஸ். இங்க இருக்கு பார்த்தீங்களா? கான்கிரீட் நெறைய இருக்குங்க இங்க. அதனால அது கான்கிரீட்ல பாருங்க. இது வந்து லேம்ப் இது ஒண்ணு இருக்கு. இது கான்கிரீட்டு பார்த்தீங்களா? அப்புறம் ஸ்பெஷல் இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம்னு நெனைக்கிறேன்ல? எடுத்துருக்கோமான்னு தெரியலையே! இதெல்லாம் எடுத்துட்டோம். இங்க எல்லாமே இந்த கல்லு சம்மந்தப்பட்டது நெறையா இருக்குங்க. ஓகே. இது எடுக்கல இதுவரைக்கும். அதனால இத எடுப்போம். இது ஒரு கான்கிரீட் இதை எடுப்போம். இங்க லாஸ்ட்ல இருக்கு. அது அப்படியே உள்ள போ. பார்த்தீங்களா? இதெல்லாம் புதுசா இருக்குல்ல? ஓகே. இத அப்படியே வெளிய எடுத்துடலாம். ம். கரெக்ட்டா இருக்கு பாருங்க. இந்த பிராண்டோடது அப்படியே. ஓகே. இப்ப எப்படி போணும்? 8 மணி நேரம் ட்ராவலா? ரெண்டே 2 கல்லு தான். ஆனா நல்லா வெயிட் இருக்கும். ஏய்! எதுக்கு எதுக்கு? ரொம்ப சென்சிட்டிவா இருக்குங்க. நம்ம இதுல போணுமா? அட பாவிகளா! பிரேக்கே அடிச்சு புடிக்கலங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. பிரேக் அடிச்சேன். ஆனா புடிக்கல. ஒண்ணும் வெயிட்டும் கிடையாது. பாருங்க அப்புறம் பிரேக் பிடிக்க மாட்டேது தெரியலையே. என்னடா டேய்! வண்டியில பிரேக்கே பிடிக்க மாட்டுது. பிரேக் ஏதாவது போயிடுச்சா என்ன?
ஓகே, ஓகே, ஓகே. அப்படியே உள்ள போ. என்டர். ம். இந்த வியூக்கு அடுத்த வியூ அது வரும். பார்த்தீங்களா? இதான் சரியான இது. ஓஹோஹோ! இடிச்சிட போற. நல்லா தான் இருந்தது. ஆனா இடிச்சிட்டேன்னா வேலைக்கு ஆகாதுல்ல. ம். கூடிய சீக்கிரத்துல ஒரு புது கண்ட்ரி ஒண்ணு வாங்கலாங்க. புது கண்ட்ரி, அப்புறம் ஹெவி டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் இருக்கு நம்மகிட்ட. அதிலே வந்து ஹெவி இருக்கு, ஹை இருக்கு. 2ம் ஒண்ணு தான் அர்த்தம். ஆனா இவனுங்க 2ஆ பிரிச்சு வச்சுக்கிறானுங்க. கேட்டா நான் பிரிப்பேன்றானுங்க. இந்த வியூல உள்ள போ முடியுமா? உள்ள போலாம். ஆனா எங்க பாயிண்ட்னே தெரியாதுங்க. அதாங்க பிரச்சனை. என்டர். ம். அப்புறம் நண்பர்களே, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். கூடிய சீக்கிரத்துல நான் வந்து ஒரு புது கண்ட்ரி, அப்புறம் புது கார்கோ, ஸ்பெஷல் இதெல்லாம் வந்து போடலான்னு இருக்கேன். இது ஆஃபரில் இருக்கு. ஆனால் எத்தனை நாள் அந்த ஆஃபர் இருக்குன்னு தெரியல. இன்னும் ஒரு 4-5 நாள் இருந்தால் சூப்பராக இருக்கும், வாங்கிடலாம். ஆனால் இருக்கணுமே, அதெல்லாம் முக்கியம். என்ன எத்தனை செக் போஸ்ட்டு? இது உள்ளே போக முடியாது கரெக்டாக. போனால் வச்சிருவோம். அது எங்களுக்கு தெரியாது. அதில் போயிடலாம். நிற்கிற மாதிரியே போகிறாங்க. ஓ!
இந்த கல்லு வா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஏய் எதுக்கு போலான் போலான் ரூட்டு தான். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். 1000 இத்தாலியில் கூட அப்படி தான் நிறைய செக் போஸ்ட் இருக்குங்க. போய் முடிச்சிடுறேன் பாருங்க. ஒரு ஸ்மூத்னஸ் அதை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதை கொண்டு வரணும்னா கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணால் தட்டி தூக்கிடலாம். பார்த்தீங்களா? இதான் இப்போ நான் அவனை அடிக்கல பாருங்க. ஏன்னா அந்த கரெக்டான ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறேன். என்னால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஹெவியாலாம் போனால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. அதனால் 120, 125, 130 இதுக்குள்ளே போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணனா தூக்கிடலாம். ஓய் ஈவினிங் ஆயிடுச்சு. பாருங்க எப்படி வந்த பாருங்க. அவ்வளோதான். கரெக்டாக இருக்கும். ம் 130 கரெக்டாக இருக்கும். புது இடம். இந்த கல் இதான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்தீங்களா? ஏய் அவ்வளோதான். அந்த கரெக்டாக ஸ்லோ பண்ணணும், இல்லாட்டா கீழே ஊந்துடும். ஈவினிங் ஆயிடுச்சு, இருட்ட போகுது. பட் இருந்தாலும் அதை முடிக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் அந்த 160 ஓவர் ஸ்பீடுங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி ஏய் இது யார் தப்பு பாருங்க எப்படி போகலாம். ஆடா பாவி, இது யார் தப்புங்க நீங்களே சொல்லுங்கள். நான் கரெக்டாக தானே போயிட்டு இருந்தேன், டக்குன்னு வந்தான். வேறு என்னால் கிட்டிக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல, வச்சு தூக்கி அடிச்சிட்டாங்க பாருங்க.
இதனால் என் வண்டிக்கு டேமேஜ். பொருளுக்கு டேமேஜ் ஆகலை, பட் ஆனால் வண்டிக்கு டேமேஜ் ஆயிடுச்சே. நான் தான் செலவு பண்ணோம். அவர் அந்த அந்த தெருவுக்கு போய் ஊந்துட்டாருங்க. இதை தான் அவனுக்கு புரிஞ்சிக்க மாட்டானுங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும். அதாவது நம்ம வண்டி ரூல்ஸ் படி பின்னாடி ஒரு வண்டி வருதா அப்படின்றத பார்க்கணுன்ற ஒரு பொதுவான ஒரு விஷயம் கூட அவங்கக்கிட்ட இல்லை. பாருங்க, அவன் எப்படி யாருன்னா பாருங்க. நான் இண்டிகேட்டர் போட்டு ஏறுவேன், நீ ஏன் திரும்பிக்கோ, நீ ஏன் புரிஞ்சிக்கோன்றதான் அவனோட திட்டம். காடா பாவிகளா. நீங்கள் மதிக்க மாட்டீங்கன்னா நான் மட்டும் என்ன மதிச்சு என்ன பண்ண போகிறேன்? நான் ஜெர்மனிக்குள்ள வரமா? நான் அப்படிதான் நினைக்கிறேன். எஸ். லைட்டாக கண்ட்ரோல் இழந்துட்டேன், இடிச்சிட்டேன். சரி பரவாயில்ல. இப்போ பெட்ரோல் போடுறதுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நம்ம அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. பெட்ரோல் போகிறதுக்காக உள்ள டக்குன்னு திரும்பிடும், சொல்ல முடியாது. மினி பஸ் அது. இதில் போக முடியாதா? அதனால் அப்படி இழுத்துட்டு நம்ம அதில் போ. ரொம்ப சின்னதாக இருக்குங்க, போக முடியுமா? பாருங்க, ரொம்ப சின்னது, வேற இதில்.
அந்த ஆடியோ சம்மந்தப்பட்டது ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. நான் போட முடியல. போடுறேன், கூட சீதை போடுறேன். அது மட்டும் தான் நான் இன்னும் போடல. நல்ல வேலை அது தெரிஞ்சுதுங்க. எல்லாம் தெரியலன்னா அப்படியே போயிருப்பேன் நானும். சின்ன வழி. தூங்கணுமா அதுக்குள்ளே? வந்துட்டேன். அப்புறம் நான் தூங்குறது. இதில் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன். அதனால கொஞ்சம் கரெக்டாக போனால் அப்படியே போயிடலாம். நம்மளும் இந்த சைடு தான் போகும்போது இப்போ கரெக்டாக தான் வரோம். டெஸ்ட்டுங்க இடிச்சிருப்பேன். இந்த 2 இது போடணுங்க. ஒன்று ஆடியோ போடணும். இந்த ரிவர்ஸ் ஆப்போசிட் ரோடில் போடுறது போடணும். அது போடல. அது சின்ன ஆர்டர் எடுத்து பண்ணலாங்க. பெரிய ஆர்டர் வேணாம். இங்கே வண்டி பிரேக் பிடிக்கலங்க. எதுக்கு பிரேக் பிடிக்க மாட்டேதுன்னு தெரில. இவ்வளோத்துக்கு நான் ரொம்ப வேகமாகவும் போகல. ஆனால் பிரேக் பிடிக்கல. வண்டி பிரேக் ப்ராப்ளம் இருக்குது. பிரேக் ப்ராப்ளம் இருக்குது. ட்ரெயின் 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 பாருங்கள். ஆளுங்களாம் உட்காந்துருக்குங்க. தெரியுதா? ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். சூப்பரில்.
இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகுதுங்க பாருங்க. இல்ல? பக்கா ரயில்வே ஸ்டேஷன். நான் எப்படி போணும்? இந்த இடம் நல்லா இருக்கே. இல்ல? சூப்பரா இருக்குங்க இதான். அதனால இந்த இடத்துல ஒரு இது வாங்கலாம். ஒரு கார்கோ இது சூப்பரா இருக்கு பாருங்க இடம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்குங்க. ஓஹோ! இந்த பிராண்ட் இன்னும் எடுக்கலல்ல? இங்கேயே எடுக்கலாம். ஓ! இங்க இருக்கிற எந்த பிராண்டுமே எடுக்கலங்க நம்ம. என்டர். அதான் முடிச்சிட்டோம். எக்ஸலென்ட் தான். ஒண்ணும் பிரச்சனைலாம் இல்ல. எதையும் நம்ம இடிக்கலங்க. நம்மளோட ட்ரெய்லரும் ட்ரக்கு தான் ப்ராப்ளம் ஆச்சு நெறையா. ஓகே. உள்ள பாத்துரலாமா? இங்க ட்ரக்கு தான் ப்ராப்ளம். அவ்வளதாங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டேங்க. பக்காவா எடுத்து நிறுத்திட்டேன் ஒரு ஓரமா. அப்புறமா நம்ம காலைல டியூட்டி பார்க்கும்போது பண்ணலாம். ஓகே நண்பர்களே. இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்கலாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். பாய்.